பெற்றோர்கள் குழந்தைகளை திட்டுவது, அடிப்பது மனித உரிமை மீறல் என முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார். சென்னை அடுத்த திருவேற்காட்டில் உள்ள மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் 9ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக காவல்துறை முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு, மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் பேசிய சைலேந்திரபாபு, பெற்றோர்கள் குழந்தைகளை அடிப்பது, திட்டுவது மனித உரிமை மீறல்கள் என கூறினார். குழந்தைகளை நல்ல பள்ளியில் சேர்க்க வேண்டும் எனவும், அவர்களுடன் நேரத்தை செலவு செய்ய வேண்டும் எனவும் பெற்றோர்களை கேட்டுக்கொண்டார். வெரி குட். எத்தனை பேர் இந்த போன வருஷம் முடிஞ்சு போச்சு, புது வருஷம் ஆரம்பிச்சுதாச்சு. ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 போன வருஷம் உங்கள் பிள்ளையை நேசிச்சதா சொன்னீங்க. எத்தனை பேர் உங்கள் பிள்ளையை போட்டு அடிச்சிங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளையை திட்டினீங்க போன வருஷம்? இந்த பிள்ளைகளை அடிக்கிறது, திட்டுறது இதெல்லாம் மனித உரிமை மீறல்கள். According to the International United Nations Children's Rights, குழந்தைகளை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. சொல்றது யாரு? போலீஸ் ஆஃபீஸர். நான் சொன்னீங்க, நாங்களே யாரும் அடிக்கிறது கேட்கலாம். நீ குழந்தை அடிக்கலாமா? அடிக்கக்கூடாதுங்க. எத்தனை பேர் குழந்தைய பாராட்டினீங்க போன வருஷம்? அதுதான் முக்கியம். முதல்ல நான் உங்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பெற்றோர்களுக்கும் நீங்கள் பெற்றோர்கள் ஒன்று, இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வி தர வேண்டும் என்று ஆர்வம் காட்டி, அதுக்காக நேரத்தை ஒதுக்கி, முயற்சியை ஒதுக்கி, எல்லாத்துக்கும் மேலே பணத்தையும் கொடுத்து ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கீங்க. இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்.